புலனேம்பதி ராணி வடக்கு புலனேம்பதி ஸ்ரீ ஞானவேல் அம்பாளுடைய தேவஸ்தானத்தை நேரடியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்திய விஷயங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நாங்கள் நட்போடு இந்த உலக திருவிழா காலத்திலும் தன்னுடைய அளப்பரிய சேவையை நம்முடைய எம்பெருமானுக்கு ஆற்றி வருகின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் ராணா சஞ்சீவன் அவர்கள் இப்பொழுது நமது சொற்பொழிவாற்றுவார். ஓகே வெக்ஸெட்டுக்கால் ஐயா அங்கே இருக்குது இல்லை ஐயா திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பான் தமக்கு எல்லாம் மெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாய பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்படிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்படிங்கு வாராதிடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமிழ்வோம் தாமரைவோன் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவியும் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சரியாசனம் வைத்த தாய் கல்வியெல்லாம் அள்ளி பொழிகின்ற கலவாணி தாயினுடைய பங்கியமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த குலநயம்பதியிலே அமர்ந்திருக்கின்ற ஞான பைரவ பெருமானுடைய இந்த அலங்கார திருவிழாவுடைய இன்றைக்கு 10ஆம் நாள் மாலை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஞான பைரவ பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை எந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் வைத்தியர் சைவப்புலவர் மார்க்கண்ட பிள்ளை கருணாதன் ஐயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த ஆலயத்திலே திறம்பட பூஜைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்தன பெருமக்களையும் போற்றிக் கொண்டு எம்பெருமாட்டியுடைய இந்த எம்பெருமான் ஞான வைரவ பெருமான் அங்கே அழகாக இன்றைக்கு எம்பெருமாட்டியாக இருக்கின்ற மாலையம்பாளுக்கும் மிக சிறப்பாக மகா கும்பாபிஷேக பெருவிழா காலைய தினம் நடைபெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஞான வைரவ பெருமானுக்கு மாலை திருவிழா 10ஆம் நாள் திருவிழா நடைபெற இருக்கின்றது. அப்ப இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கின்றோம் என்றால் சொன்னால் எங்களுக்கு எல்லாம் செண்டாகத்தான் நாங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இன்பம் துன்பம் இகழ்ச்சி புகழ்ச்சி எங்களுக்கு வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்று செய்கின்ற பொழுது அதை நல்லவராக பயக்கின்ற ஒருவர் இருப்பார். நாங்கள் ஒன்றை செய்கின்ற பொழுது அதை 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 கூடாத மாதிரி கலைப்பதற்கு ஒருவர் இருப்பார். அப்ப எல்லாமே செண்டாக இருக்கின்றது, இன்மை மறுமை. அப்ப இன்பம் துன்பம். அப்ப இப்படி ரெண்டிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு ஞான வைரவ பெருமானுக்கு இன்றைக்கு மாலை திருவிழாவிலே சொற்ப நேரத்திலே வசந்த மண்டப பூஜை நடைபெற்று எம்பெருமான் அழகாக எழுந்தருள் இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு சொற்பொழிவை ஆற்றுமாறு இந்த ஊரிலே வாழுகின்ற நண்பர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நான் உங்களுக்கு ஒரு கதையை இந்த இடத்திலே சொல்ல இருக்கின்றேன். நாங்கள் ஆலயம் என்று சொன்னால்
எங்களுடைய ஆன்மா ஆன்மா ஒன்றாக லயிக்கும் இடம்தான் ஆலயம். அதைத்தான் அங்கே அழகாக ஔவையார் சொல்லியிருக்கின்றார். அரிது அரிது மானிடர் ராதல் அரிது. அதை ஔவையார் சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், அறம் செய்ய விரும்பு. அப்ப நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் என்றால் அறஞ்சிய விரும்பு என்று அந்த ஔவையார் கூறியதை போல அங்கே திருமூல நாயனாரும் அங்கே அழகாக நாங்கள் அங்கே எங்களிடம் இருப்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இதுதான் எங்களுடைய சைவ சமயத்துடைய அந்த தாற்பயத்தை நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு காகத்தை பாருங்கள். இந்த காகம் ஒரு சிறிய உணவை கண்டுவிட்டால் அந்த காகம் தன்னுடைய கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக அடித்துத்தான் அந்த உணவை அந்த காகங்கள் எல்லாம் பறவைகள் சாப்பிடும். அப்ப அதுக்கு ஐந்தறிவு. அப்ப மனிதனுக்கு பாருங்கள், இறைவன் ஆறாவது பகுத்தறிவு, ஆறறிவு அளித்த மனிதனாக இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் அறத்தை செய்ய வேண்டும் அல்லவா? இன்னைக்கு பசுவிடம் இருந்து பாருங்கள், நாங்கள் 5 விதமான பொருட்கள் பசுமாட்டிலே மறைந்திருக்கின்றது. பால், தயிர், நெய், கோமயம், மற்றது வெண்ணெய். அப்ப எப்படி 5 விதமான பொருட்களை படிந்த பசுவிடம் நாங்கள் பாருங்கள் எங்கள வீட்டிலே மிஞ்சுகின்ற உணவை கொடுக்கின்றோம், நாங்கள் வாழையிலே கொடுக்கின்றோம். அதை கொடுத்து இந்த பசுவிடத்திலே நாங்கள் 5 விதமான பொருட்களை பசு எங்களுக்கு தருகின்றன. அப்ப அப்படி தருகின்ற பொழுது நாங்கள் எல்லோருக்கும் அறஞ்செய்ய வேண்டும். அப்ப அதைத்தான் அந்த இடத்திலே திருமூல நாயனார் சொல்லுகின்றார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரை, யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கப்பிடி, யாவருக்குமாம் இன்னுரை தானே. முதலாவது பாருங்கள், அங்கே திருமூலர் சொல்லுகின்றார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. அப்ப நாங்கள் ஞானவேத பெருமான ஆலயத்துக்கு வருகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் வெறுங்கையுடன் ஆலயம் பெறக்கூடாது. முன்னொரு காலத்தில் எங்களுக்கு நாயன்மார்கள் நாங்கள் ஆலயத்துக்கு சரியை கிரியை யோக ஞானம் என்று சரிய தொண்டுகளை நாங்கள் செய்து அங்கே நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றனர். அப்ப யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று சொன்னால் நாங்கள் ஆலயம் பெறுகின்ற பொழுது வெறுங்கையுடன் பெறக்கூடாது. ஞான வைரவ பெருமானுக்கு பூக்களோ அல்லது வாழையிலேயோ பச்சிலையோ கொண்டு வர வேண்டும். ஒன்று நாங்கள் வணங்க வேண்டும். அதான் முதலாவது. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. அடுத்த பாருங்கள், யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிலை. அப்ப பசு என்று சொன்னால் எங்களுடைய வீட்டிலே எங்கிட்ட பசு இல்லாட்டியும் நாங்கள் வேடத்தில் இருக்கின்ற பசுவுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும். யாவருக்குமா இறைவருக்கு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா முன்னும் போற கப்பிடி. அப்ப நாங்கள் உணவை எல்லோருக்கும் கொடுத்துள்ளோம். யாவருக்குமா பாருங்க, நாங்கள் உணவு அருந்துகின்றோம் என்று சொன்னால் எங்களை ஊரிலே வாழுகின்ற சிவனடியார்கள் அடியார்களுக்கு ஒருவே உணவென்றாலும் கொடுத்துண்ண வேண்டும். கடைசியாக பாருங்கள், யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. அப்ப இப்படி யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிலை, யாவருக்குமா உண்ணும் போது கப்பிடி, யாவருக்குமா இன்னுரை தானே. அப்ப நாங்கள் அப்படி செய்து விட்டால் இன்றைக்கு ஞான வைரவ பெருமான் நமக்கு எல்லோருக்கும் நல்ல அருளை தருவார் அல்லவா? திருமூலர் சொல்லியிருக்கின்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். அங்கே பூசைகள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். நான் பேசிக்கொண்டு இருப்பேன். ஆகவே என்னுடைய பேச்சை நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும். ஒரு கடைசியாக ஒரு சின்ன கதை. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு துன்பங்கள்லாம் மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த துன்பத்தை இறைவன் போக்கி இன்பத்தை தருவார். நீங்கள் எல்லாமே நன்மைக்கு நினைக்க வேண்டும். அப்ப நாங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இந்த வைரவ பெருமான் ஆலயத்துக்கு வந்து வணங்குகின்றோம். வைரவ பெருமான் என்ன முறை எங்களுக்கு துன்பத்தை தருகின்றார், இன்பத்தை தரவில்லை என்று நாங்கள் மனதிலே அங்கே நாங்கள் எண்ணுகின்றோம். அப்ப அந்த எண்ணத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாம் நன்மைக்கே என்று அங்கே அவருடைய புலவரமாக செப்பியிருக்கின்றார். என்ன இதுக்கு ஒரு கதை சொல்லுகின்ற படிவாக கேளுங்கள். ஒரு அரச சபையிலே அரசன் அமர்ந்திருக்கின்றான். அந்த இடத்திலே
மந்திரி அமைச்சர்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த அரசன் அங்கே வெற்றிலை சாப்பிடுவதற்கு பாக்கை எடுத்து வெட்டுகின்றார். அந்த பாக்கு வெட்டியினால் அப்ப அப்படி வெட்டுகின்ற பொழுது தவறுதலாக அரசனுடைய அந்த விரல் வெட்டப்படுகின்றது. அப்ப அரசனுடைய விரல் வெட்டப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற எல்லோரும் அமைச்சர்மார்கள், அமைச்சர் தருமித்து இருக்கின்ற அரசர்கள் இருக்கின்ற எல்லோரும் பயந்து அங்கே ஊரில வாழுகின்ற ஏராளமான வைத்தியர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்திலே வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த வைத்தியரால் அவருடைய அந்த கையை அங்கே மாற்ற முடியவில்லை. அப்ப அமைச்சர் சொல்லுகின்றார், உங்களுடைய கை வெட்டப்பட்டது நன்மைக்கு தான். அப்ப அரசனுக்கு கோபம் ஏற்படுகின்றது. அரசன் உடனடியாக இந்த அமைச்சரை இப்படி சொன்ன அமைச்சரை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் என்று அங்கே அவருக்கு 3 வருஷம் சிறைப்படுத்துகின்றார் அரசன். அப்ப அந்த அரசன் அப்படி சொல்ல மந்திரி சொல்லுகின்றார், எல்லாம் நன்மைக்கு. அப்ப 3 வருஷம் அங்கே மந்திரி அந்த அரச இடத்தில் இருக்கின்றான் அந்த இதிலே. அப்ப அரசன் அங்கே வீதியாடி செல்லுகின்றான். அங்க இடத்திலே அரக்கர்மார்கள் ஒரு பெரிய வேள்வி செய்வதற்கு அங்கே அந்த இடத்திலே செல்லுகின்றார்கள், ஒருவரை வேள்வி தீயிலே விடுவதற்கு. அப்பொழுது அந்த இடத்திலே அரசன் அந்த இடத்திலே செல்லுகின்றான். அரசனை அங்கே அவர்கள் பிடித்து விடுகின்றார்கள். பிடித்து அந்த இடத்திலே வேள்வி செய்கின்ற பொழுது அரசனை வேள்வி செய்ய எண்ணுகின்ற பொழுது அவருடைய கைவிட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப ஊனமுற்ற ஒருவனை இந்த வேள்வியிலே பயன்படுத்தக்கூடாது அரசனை விடுகின்றார்கள். அரசன் ஓடி வந்து இந்த மந்திரியை கும்பிடுகின்றான். இந்த மந்திரி இந்த இடத்திலே அந்த இடத்திலே சொல்லுகின்றார், எல்லா நன்மைக்கு நீ உன்னை இந்த இடத்திலே அரக்கன்மார்கள் ஊனமுற்றது என்று விட்டிருக்கின்றார்கள். நான் உன்னிடம் இருந்திருந்தால் நானும் உன்னுடன் சேர்ந்து வந்திருப்பினேன். ஆகவே என்னை அந்த அரக்கன்மார்கள் வேள்வியிலே என்னை எடுத்திருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கு. ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று நீங்கள் ஞானவேத பெருமானை நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே களவாணி இந்து மன்றத்தில் மிக சிறப்பாக அடியவர்களுக்கு எல்லோருக்கும் தாக சாந்தியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த குலனையூர் ஞானவேத பெருமானுடைய ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது களவாணி சேச நிலையம், களவாணி விளையாட்டுக் கழகம், அங்கே களவாணி இந்து மன்றம் ஆகியோர் எல்லோரும் மிக சிறப்பாக இந்த அருமனையில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். எல்லோருக்கும் இந்த ஞானவேத பெருமானுடைய நல்ல கிடைக்கும் என்று வேண்டிக்கொண்டு இறுதியாக கூறிவிட வருகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆலயத்திலே 1 மணித்தியாலம் பக்தி பயனை பாடல்களை வைக்க வேண்டும். நான் எனக்கு நேரம் வந்து இந்த ஆலயத்திலே படிப்பேன். எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மார்க்கண்ட பிள்ளை கணாயாய் போட்டிக் கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவுனி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனவையும் தவறா சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத உடையும் உரையாத நிதியம் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்ய உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுயினம் மாயனகு தங்கே ஆதி கடவுரின் வாழே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமி என்ற ஞானவேத பெருமான் 16 வகை செல்வங்களையும் எல்லோருக்கும் தருவார் என்று வேண்டி கல்லாப்பளையும் கருதாப்பளையும் கசிந்துருகி நெல்லாப்பளையும் நினையாப்பளையும் நின்றெழுத்தின் சொல்லாப்பளையும் துரியாப்பளையும் தொழாப்பளையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் இறைவா கட்சி ஏகம்மனே வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்கமென்னன் கோன்முறை அரசு செய்க உறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒழுங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.